வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய ஊர் பாலக்காடை பை ரோட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். லாஸ்ட் இயர் பாலக்காடு போயிருந்தப்போ எடுத்த வீடியோஸ் தான் இது. என் கூடவே நீங்களும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோவோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். ஃபஸ்ட் காமிச்சது தான் பாலக்காடு டவுன் பஸ் ஸ்டாப். ஸோ அங்கேருந்து நாங்கள் இன்டீரியர் ஆஃப் கேரளா பாலக்காடு போக போகிறோம். வழியெல்லாம் இருக்கிற வியூஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கொச்சின் சேலம் ஹைவே. யூஸ்வலாக மான்சூன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல் க்ரீனரியாக தான் இருக்கும். ஏன்னா மழை அந்த அளவுக்கு பெய்யும் அங்கே.
அங்கே தூரத்தில் இருக்கிற மலையை பார்த்த உடனே நம்ம டிரைவர் தம்பி அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு கதை சொன்னார். அது என்ன சொல்கிறாருன்றது அவர் சொல்கிறத நீங்களே கேளுங்க. அது என்ன ஆக்சுவலி അത് ഞാൻ പറഞ്ഞത് ഓരാണ് വേണ്ട അല്ല അത് അങ്ങനെ പറയുമ്പോഴാണ് ഞാൻ തമിഴിൽ മാറ്റി പറയാം. അതുകൊണ്ട് അങ്ങനെയാ എനിക്കത് നിങ്ങൾക്ക് കാര്യം മനസ്സിലായില്ല. അതല്ല, അതാണ് പറയുന്നത്. നമ്മുടെ ഇത് ഹനുമാൻ പണ്ട് അവർക്ക് സീതാദേവിക്ക് ആർക്ക് വേണ്ടി മെഡിസിന് വേണ്ടി കൊണ്ടുപോയല്ലോ. അപ്പൊ അത് കൊണ്ടുപോകുമ്പോ അതിന്ന് മല എന്താന്ന് അറിയാണ്ടായപ്പോ മലയോടെ പുഴക്കി കൊണ്ടുപോവാണ്. അപ്പൊ അതിന്നൊരു പീസ് വീണതാണ് ഈ വീഴുമല. அவர் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹனுமான், அதாவது நம்ம ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகும்போது அதுலேருந்து ஒரு துண்டு விழுந்த இடம் தான் இந்த மலை அப்படின்னு சொல்கிறாரு. தான் வீழுமலை அப்படின்னு இங்கே நம்பப்படுது. இதுதான் கேரளாக்கே ஃபேமஸான நம்ம டோடி ஷாப், கல்லுக்கடை. முன்னாடிலாம் ஓலக்கோட்டாவில் இருக்கும், இப்போ கொஞ்சம் மாடர்னைஸ்டாக பண்ணியிருக்காங்க. ஷீட்டெல்லாம் போட்டு மாடர்னைஸாக இருக்குது. நாங்கள் போனது எங்கள் அத்தை வீட்டுக்கு. ஸோ அங்கேருந்து என்னோடய தம்பி, நீங்கள் வாங்கக்கா, இன்னும் சூப்பரான பியூட்டிஃபுல் பிளேசஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவனோட காரில் கூட்டிகிட்டு போனான். நெல்லியாம்பதி மலை அடிவாரத்தில் இருக்கிற போத்துண்டி டேம் அப்படின்ற இடம் தான் அந்த இடம். அந்த இடத்துக்கு போகிற வழியில் இருக்கிற காட்சிகள் தான் இது. பாலக்காடு சுற்றியும் பாலக்காட்லேயும் மொத்தம் 18 அக்ரஹாரம் இருக்குது. அதாவது பாலக்காடு பிராமின்ஸ் இந்த ஏரியாவில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு மயிலாப்பூர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அக்ரஹாரம் தான் இது. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வீடுங்கள்லாம் ரொம்ப அழகாகவே இருந்தது பார்க்குறதுக்கு.
இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் இடம் பார்த்த உடனே நான் கார்லேருந்து கீழே இறங்கி அங்கே ஃபுல்லாக செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த அளவுக்கு அருமையாக இருந்தது இந்த இடம். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். பட் என்ன கொஞ்சம் வெயிலாக இருந்தது. பிகாஸ் மத்தியானம் டைமில் போகிறதுனால கொஞ்சம் வெயிலாகவே இருந்தது. இதுதான் அந்த போத்துண்டி டேம். பின்னாடி தெரியறது தான் நெல்லியாம்பதி ஹில் ரேஞ்ச். இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. பட் இங்கே வந்து அந்த டேமுக்கு நாங்கள் போகல. நல்ல வெயில், அதனால் என்னால் போக முடியல. ஸோ அப்படியே ரிட்டன் திருப்பியும் வீட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து நாங்கள் ஒரு பழமையான சிவன் கோயிலுக்கு போனோம். அங்கே என்னெல்லாம் இருந்தது பாருங்கள்.
இது ஒரு பழமையான சிவன் கோயில், கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையானது. இந்த இடத்துக்குள்ளே என்னால் வீடியோ எடுக்க முடியாது, ஸோ வெளியிலேருந்து வீடியோ எடுத்தது தான் இது. வயக்காட்டு நடுவில் சுயம்புவாக வந்த சிவன்லிங்கம் தான் இது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்குள்ளேருந்து பிரசாதம் கிடச்சிச்சு மக்களே. இந்த ரோட்டுக்குள்ளே கார் வராது, பைக் மட்டும்தான் வரும். ஸோ காரை வெளியே போய் நிறுத்திட்டு நடந்து தான் வரணும், இல்லை வண்டியில் வரணும். நீங்கள் பாருங்கள் மக்களே, எவ்வளோ பியூட்டிஃபுல் வியூ பாருங்கள். ஸோ பியூட்டிஃபுல்னா இதுதான் அந்த இடம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ பியூட்டிஃபுல் வியூ தெரியும். இதெல்லாம் வந்து நெற்பாடங்கள். இனிமேல் தான் வந்து இங்கே விதைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் அது வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் வந்து இப்போ விதைச்ச நெல். இன்னும் அறுவடைக்கு இது ஆடிப்பட்டத்துக்கு விதைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் அது அடுத்தது வரும்னு நினைக்கிறேன். இது வந்து தோப்பு. இதுக்குள்ளே ஆக்சுவலி அந்த கோயில், இதுக்குள்ளே அந்த கோயில் இருக்குது, அதுக்குள்ளே அந்த கோயில் இருக்குது. அங்கேருந்து வந்தது தான். ஸோ அங்கே ஒரு கோயில், அந்த இதில் தான் கோயில் இருக்குது. இங்கே வந்து இதுதான் வழி. ஸோ இந்த வழியில் அப்படி போகும்போது இதுக்குள்ளே கார்லாம் வராது, வெறும் 2 வீலர் மட்டும் தான் வர முடியும் இந்த ரோட்டில். இது ஒரு பழமையான சிவன் கோயில், ரொம்ப வருஷம் பழமையான சுயம்பு சிவன் கோயில். அந்த கோயில் நான் வீடியோவில் காட்டியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அந்த கோயிலேருந்து உள்ளே எடுக்கக்கூடாது வீடியோ, அதனால தான் நான் வெளியே வந்து எடுத்தேன். ஸோ இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா சுற்றி வயல்வெளி இருக்கும், நடுவில் சுயம்புவாக வந்த சிவன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக கதிர் வந்திருக்கு பாருங்கள். கதிருக்கு நடுவில் அந்த களையும் இருக்குது. களை சொல்லுவாங்களே, இல்லை கதிர் வந்துடுச்சு, சிலதெல்லாம் வந்துடுச்சு பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா தெரியல, லைட்டிங்கு உள்ளே இறங்க முடியாது, தெரியுதுங்களா கதிர்? எஸ், அதான் வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ பியூட்டிஃபுல் வியூ பாருங்கள். அந்த மலை, அப்படியே வயல்வெளி, அப்படியே தோட்டம். இந்த வயல்வெளி, தோட்டம், மலை, நல்லா இருக்கு இல்லையா? மயிலோட சவுண்ட் அது கேட்டிருப்பீங்க. அந்த காட்டுக்குள்ளே தான் அங்கே பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அந்த வயல்வெளியில் அந்த காற்று, வாவ். இதுதான் காட்ஸ் ஓன் கண்ட்ரி. அதுக்குள்ளே தான் அந்த கோயில் இருக்குது. நாங்கள் அங்கேருந்து இப்போ வெளியே வரோம். பாருங்கள் எல்லாம். பாருங்கள் ஃபுல்லாக வயல் தான், அப்படியே வயல் தான். நல்லா வெயில் அடிக்குது. அங்கேருந்து நான் இன்னொரு அத்தை வீட்டுக்கு போனேன். ஸோ அங்கேருந்து அழகான வியூஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பாய்.